லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வர்த்தகர்கள், சாலையோர வியாபாரிகள் யூபிஐ பரிவர்த்தனை மேற்கொண்டால் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வரும் என அச்சப்பட தேவையில்லை. தாராளமாக பயன்படுத்தலாம் என கோவையைச் சேர்ந்த ஆடிட்டர் ஜலபதி விளக்கமளித்துள்ளார். இந்தியா பார்த்தோம்னா டிஜிட்டல் எக்கானமியில் வளர்ந்துட்டு இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரியில் வந்து நம்பர் 1 கண்ட்ரியாக இந்தியா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸில் வந்து வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஏன்னா அவ்வளோ ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பர் மந்த் பார்த்தோம்னா 1800 கோடி டிரான்சாக்ஷன் வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் 1800 கோடி பர் மந்த் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் யூபிஐயில். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதனுடைய பிஸ்னஸ் வால்யூமை பார்க்குறப்ப 24 லட்சம் கோடி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 10 லட்சம் 2016 ஒரு 10 லட்சம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணினது இன்றைக்கி யூபிஐயில் கிட்டத்தட்ட 1800 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் பர் மந்த்து வளர்கிற அளவுக்கு ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது. இது நல்லா வளர்ந்துட்டு இருக்கப்போ என்னென்னா சின்ன வந்து இப்போ வந்து ஒரு மெர்ச்சன்ட், அதாவது சின்ன வணிகர்கள் மத்தியில், ட்ரேடர்ஸ் மத்தியில் அது சரியான புரிதல் இல்லாமல், இந்த டிரான்சாக்ஷனை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு நிறையா வந்து எப்படி சொல்கிற இதுன்னா அவங்களுடைய இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறதுனுடைய வேகத்தை கம்மி பண்ணிட்டு வராங்க. எதனால் அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்டேட்ஸில், நம்ம இந்தியாவில் ஃபியூ ஸ்டேட்ஸில் பக்கத்து நைபரிங் ஸ்டேட்ஸில் என்னென்னா அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, அவங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகிருக்கா, அதை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி, அதாவது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸஸ் வந்து ஜிஎஸ்டியை வந்து நோட்டீஸ் அனுப்பி இவ்வளோ டிரான்சாக்ஷன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ணியிருக்கீங்க, இதை வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்து ப்ராப்பராக உங்களை ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணலை, அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸினுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸஸ் வர வந்தோடனே நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லாம் பக்கத்து ஸ்டேட்டில் வந்து இமீடியேட்டாக வந்து ஒரு ட்ரேடர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ நம்ம இனி வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூபிஐ மூலமாக பண்ணோன்னா நிறைய கொஸ்டின்ஸுக்கு வந்து நம்ம ஆளாக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் டக்குன்னு வந்து ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 2-3 மந்த்ஸில் வந்து நிறையா ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு. பட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அப்படிங்கிறதான் அர்த்தம். இது வந்து சின்ன ஒரு ப்ராப்பராக ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் ஒரு ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செப்பரேட் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அதாவது பிஸ்னஸில் வர வருமானங்கள், செலவுகள் எல்லாமே ஒரு கரண்ட் அக்கௌண்ட்லேயும் அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டட், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு கடனை வாங்குவோம், கடன் கொடுப்போம், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், இதை வந்து அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நார்மலாக இந்த புரிதலோடு இருந்தாங்களே அவங்களுடைய டிரான்சாக்ஷன் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 20 லட்சம், அதாவது வந்து நார்மலாக சர்வீஸ் செக்டார்னால் மேபி ஒரு கேமரா ஒரு வாடகைக்கு வர்றோம், ஒரு சின்ன ஸ்மால் சர்வீசஸ், ஒரு சலூன் இருக்குது, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் யூபிஐ சின்ன மெர்ச்சன்ட்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப் டு 20 lakh நீங்கள் ஜிஎஸ்டியை பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் யூபிஐயில் வாங்கினாலும் சரி, கேஷில் வாங்கினாலும் சரி, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் இதே வந்து ட்ரேடர்ஸுக்கு வந்து 40 lakhs ஒரு பொருளை, ஒரு கூட்ஸை, இப்போ இருக்கிற நம்ம இருக்க ஒரு பேனாவை வைக்கிறோம், ஒரு சின்ன கடையில் மளிகை கடை, இது மாதிரி இருக்கப்போ 40 lakh வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. அப்படிங்கிறது வந்து அந்த தெளிவே நிறைய பேருக்கு இல்லாதனால உடனடியாக அந்த டிரான்சாக்ஷன், இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு இளநீ குடிக்கிறோம், ஒரு பேல்பூரி சாப்பிட்றோம், ஸ்ட்ரீட் சைடு வெண்டார்ஸ் எல்லாமே யூபிஐ அவங்களுக்கு கன்வீனியன்ட், நம்மளுக்கும் கன்வீனியன்ட். அதை பண்ணிட்டு இருக்கப்போ டக்குன்னு கம்மி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் பயந்துக்க வேண்டியதே கிடையாது. நம்மளுடைய ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது ஏப்ரல் டு மார்ச்சில் வந்து நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் அப்படின்னா 20 lakh கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். 20 lakh கிராஸ் ஆச்சுன்னா ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது ப்ராப்பராக இது பண்ணிக்கலாம். இதே வந்து 40 lakh ட்ரேடர்ஸ் வந்து 40 lakhs வரைக்கும் அவங்க பயந்துக்க வேண்டியதில்லை. அதுக்கு மேலே போனால் மட்டும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து இந்த 1.5 crores 1.5 கோடி வரைக்கும் ட்ரேடர்ஸுக்கு வந்து காம்போசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு அதில் அவங்களுடைய டோட்டல் சேல்ஸில்
பார்த்தீங்கன்னா 1% வந்து டேக்ஸ் கட்டினா போதும். இன்புட் டேக்ஸுங்கிறத எது எடுக்க வேண்டியதில்லை. எந்த விதமான 3 மாதத்துக்கு ஒரு அதாவது குவார்ட்டர்லி ஒன்ஸ் பேமெண்ட் கட்டி இயர்லி ஒன்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இது கண்டிப்பாக வந்து 1.5 கோடி வரைக்கும் வந்து போகிறவங்களுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷனே பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து 1% வந்து 40 lakhsக்கு மேலே போகுது ட்ரேடர்ஸ்னால் அப்போ மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த 1% டேக்ஸ் கட்டிட எந்த விதமும் இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக பண்ணுறாங்க, எல்லாமே வந்து பேமெண்ட் வந்து த்ரூ பேங்க் ஆன்லைனில் தான் வருது அப்படின்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ்லேயே வந்து அதுக்கு வந்து இங்கே எந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ண முடியல. 6% மட்டும் நீங்கள் வந்து உங்களோட இன்கமாக கன்சிடர் பண்ணி அதுக்கு உண்டான டேக்ஸ் கட்டுங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடிக்கு 6% அப்படின்னா 9 லட்ச ரூபா வந்து இன்கம். ஸோ இப்போ லாஸ்ட் பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் எந்த இன்கம் டேக்ஸுமே கட்ட வேண்டிய இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 கோடி பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்கிங் கேஷ் இல்லாத பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா 9 லட்ச ரூபா ஆனஸ்ட்டாக இன்கம் டிக்ளேர் பண்ணிடலாம். அவர் வந்து இன்கம் டேக்ஸை சிங்கிள் பைசா கட்ட வேண்டியது இல்லை. இதே வந்து ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு 1.5 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு 1% ஆன் டோட்டல் வேல்யூ. அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1%ங்கிறப்ப 1.5 lakhs வந்து பர் இயர். அப்படி பார்க்குறப்போ மாதம் ஒரு 12,500 இதுதான் அவங்களுடைய செலவு. நம்ம 1.5 கோடி பிஸ்னஸுக்கு கீழே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க எல்லாமே இந்த லெவலில் தான் வருவாங்க. இந்த புரிதல் இருந்து உங்களுக்கு நியரஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட் ஒரு டைம் யாராவது ஒருத்தர் இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு கன்சல்டன்ட் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னோட இதில் வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்துகிட்ருக்கு, இதுக்கு வந்து நான் ஏதாவது டேக்ஸ் கட்டணுமா, இது எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிறத வந்து புரிதலோடு இருந்துன்னா ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாத போயிடும். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன ட்ரேடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பண்ணி ரிட்டனே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த புரிவு என்னென்னா இன்கம் டேக்ஸ் போனவே ப்ராப்ளம், ஜிஎஸ்டி போனவே ப்ராப்ளம்ங்கிற ஒரு ராங் கான்செப்டில் பயந்துக்குவாங்க. ஸோ நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி அதை பயந்துக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 1.5 கோடி வரைக்கும் வரவங்களுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி வைக்கிறப்ப நாளைக்கு வந்து ஒரு பேங்கிங் லோன் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, ஜிஎஸ்டி எடுத்திருக்கீங்க, ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நிறைய லோன்ஸ் வந்து வித்தவுட் கொலாட்ரல்லே நிறைய லோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவைல் பண்ணலாம். நம்ம நிறைய வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் இல்லை பண்ணலை, ஸ்டேட்டு சென்ட்ரல் நம்ம வந்து நிறையா மெர்ச்சன்ட் லெவலில் வந்து சின்ன வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கோபங்கோவாக கூட இருக்கலாம். பட் அது என்னென்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸை ப்ராப்பராக வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு புரிதல் தான். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 40 lakh மேலே ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் த்ரூ அவுட் இயர் பார்த்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு 50 லட்ச ரூபா வந்து கிரெடிட் ஆகிருக்கு உங்களோட யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸில் அப்படின்னா நீங்கள் எதுவுமே ஃபார்ம் பண்ணி ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டல, இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா நாளைக்கு டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து அது அப்படியே டோட்டல் பண்ணி அதில் 18% ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஒரு ட்ரேடர் இருக்கார், ஒரு 60 லட்ச ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டார், 40 லட்ச ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷனுக்கு மேலே தான் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் இயர் அந்த 40 லட்ச ரூபாய்க்கு எந்த டேக்ஸுமே ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டியதில்லை, அடுத்த 20 லட்சத்துக்கு மட்டும் கட்டினா போதும். ஆனால் அவங்க டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்க்குறப்ப அந்த எக்ஸாம்ஷன் இதெல்லாமே இது பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு 18%, நீங்கள் 1%க்கு 18 டைம்ஸ் டேக்ஸ் கட்டுற மாதிரி ஆகி போயிடுது ஒரே ஒரு இதுக்கு. ஸோ இந்த மாதிரி அன்னெசரி நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை வச்சுக்கலனா தான் பயந்துக்கணுமோ தவிர மற்றபடி தாராளமாக டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எல்லா வகையிலையும் கன்வீனியன்ட்டு. ப்ராப்பராக உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஈவன் பிலோ தி லிமிட் 12 lakh கம்மியாக இருந்ததுன்னா கூட எனக்கு எதாவது டர்ன் ஓவர் எதுன்னு ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து நம்மளுடைய பர்சனல் ட்ரான்சாக்ஷன் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் செப்பரேட் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷனில் வந்து சின்ன ஒரு ட்ரேடர்ஸ்க்கு வந்து நிறைய 5,000 10,000 அந்த மாதிரி மளிகை கடை வச்சிருக்காரு, வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு அவர் வந்து ஒரு சரக்கு போடுறதுக்காக பணம் இல்லை, டக்குன்னு அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு 20,000 அனுப்புன்னு சொல்லுவார், அந்த யூபிஐயில் அனுப்புவார். அந்த 20,000 ரூபாய் கடன் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு டேக்ஸ் எதுவுமே ஜிஎஸ்டியும் கட்ட வேண்டியது, இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அந்த ரெக்கார்டு வச்சுக்கலனா அந்த 20,000 ரூபாயும் வந்து உங்களுடைய இன்கமாக ட்ரீட் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய ஜிஎஸ்டியை நம்மளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க செப்பரேட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது அவங்களுடைய பர்சனலுக்கு செப்பரேட்டாக, பிஸ்னஸுக்கான ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செப்பரேட் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் உங்களுடைய கடை பேர்லையோ உங்களுடைய பேர்லையோ ஓப்பன்
பண்ணி பண்ணுறப்ப ஸோ தட் அந்த கிளாரிட்டி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக ஒரு அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ தட் நம்ம எப்போ இது பண்ணாலும் இமீடியட்டாக அதை பண்ணலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ செக் பண்ண வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் இயர் லாஸ்ட் 2 years 3 yearsல ஜஸ்ட் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூகுளில் எவ்வளோ ஜிபேயில் எவ்வளோ நமக்கு கிரெடிட் வந்திருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 20 lakhக்கு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், சர்வீஸ் பண்ணுறோமா, ட்ரேடராக இருக்கிறோமா, அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம 20 லட்சத்தில் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறோமா 40 லட்சத்தில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஸோ அது வந்து கிராஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு ஒரு கன்சல்டன்ட் வச்சு ப்ராப்பராக அட்வைஸ் எடுத்து, இது ஒன்றும் பெரிய வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸே கிடையாது. சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இது பண்ணுறாங்க. எல்லாமே த்ரூ ஆன்லைன் டிஜிட்டல் லெவலில் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக போயிட்டுருக்கிறப்ப நீங்கள் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் அவைல் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸு, சப்சிடி, கிராண்டு, சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து நிறைய கிராண்டு சப்சிடிஸ் நிறையா இருக்குது. அதை வந்து என்னென்னா நம்ம அந்த ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக சப்மிட் பண்ணாதனாலே நிறைய கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். நீங்கள் எந்த பேங்க் போனாலும் ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, இருக்கா இல்லையா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இது மட்டும் இல்லாது இது ஒரு செக்மெண்ட், இது வந்து பிஸ்னஸ்காரர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் அசஸியாகவே இருக்க மாட்டோம். நார்மலாக நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டனே ஃபைல் பண்ணிக்க மாட்டோம். நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கே பார்த்தாலும் நம்ம ஜிபே தான். ஒரு 20,000 ஜிபேல அனுப்புகிறோம், 10,000 இது பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதனுடைய எக்ஸ்பென்சஸ் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இன்கம். இப்போ எக்ஸ்பென்சஸ் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பரான சோர்ஸ் உங்களால் காமிக்க முடியல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்மிங் ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து 12 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. மேபி பர் மந்த் 1 lakhன்னு வச்சுக்கலாம். 1 lakh வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ரிட்டர்ன் மட்டும் ஃபைல் பண்ணனா போதும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து 25,000 30,000 இதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ நிறையா கூட்ஸ் வாங்குறது பண்ணுறது எல்லாமே வந்து 13 lakh 14 lakh 15 lakh இந்த மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த செலவுக்கான சோர்ஸ் உங்களால் பண்ண முடியலன்னா ஸோ உங்களுடைய இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வேணால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதுக்கான சோர்ஸஸ் என்னங்கிற மாதிரி ஃபியூச்சரில் வரலாம். இதெல்லாம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். இருக்கிற பெனிஃபிட்டை ப்ராப்பராக என்ஜாய் பண்ணோமா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக மினிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்காக அதாவது வந்து அந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் லெவி பண்ணுறதா ஒரு ப்ரொப்போசல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ப்ரொப்போசல் சார்ஜஸ்க்கு வந்து லெவி பண்ணினாவோ அல்லது வந்து இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணினாவே வந்து ஜிஎஸ்டி வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தினால இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அதனுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுடைய வால்யூம் நம்பர் வந்து கம்மியாகிட்டு வருது. பட் எந்த வகையிலையும் பயந்துக்க வேண்டியது யூபிஐ டிரான்சாக்ஷன் ப்ரொவைடர் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் ட்ரேடிங்காக சர்வீஸாக ரெண்டாக பார்க்கணும். ப்ளஸ் நீங்கள் 20 லட்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா 40 லட்சமாக இதை பார்த்துட்டு தாராளமாக பண்ணலாம். ஒரு சாதாரண ஒரு கடைக்காரர் வந்து நீங்கள் மாதம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா யூபிஐ டிரான்சாக்ஷன் ஒரு டீ ஷாப்பு இதெல்லாம் பண்ணுறதுன்னு பெரிய விஷயம். 1 லட்சம்னா கூட 12 லட்சம் தான் வருவதுக்கு அவர் எதுக்கு பயந்துக்கணும். ஸோ அது வந்து நார்மலாக வந்து ஒரு ட்ரேடிங் இதில் வரவங்க வந்து மாதம் 2 லட்சம் 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லேயே பேமெண்ட் வாங்கினாலும் எதுக்குமே பயந்துக்க வேண்டியதில்லை. ஸோ தாராளமாக பண்ணலாம். இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாத வந்து புரிதல் இல்லாமல் நம்ம வந்து அப்ரப்டாக அப்படியே வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.